வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நான் இப்போது ஆற்காடு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிற திமிரி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறேங்க. இங்கே ஒரு சவாரிக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து அற்புதமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். இங்கே அருள்மிகு சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் திருக்கோயில் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பழனியில் இருக்கிற அதாவது முருகன் சிலை இல்லையா, அங்கே இருக்கிற சிலை நவபாஷாணத்தில் செய்யப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு அடுத்தபடியே நான் பாஷான லிங்கேஸ்வரர்னு அந்த வார்த்தை இங்கே தான் கேள்விப்படுறேன். ஆனால் கோயில் உள்ள போய் பார்த்தேன். கோயில் உள்ள வீடியோ பண்ண அனுமதி கிடையாது. அதனால் வெளியேந்தே பதிவு போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு முனிவர் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்கிறது மாதிரி, லிங்கத்தை அது செய்கிற மாதிரி இங்கே முகப்பில் வச்சுருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள் இந்த பாஷான லிங்கேஸ்வரர் கோயிலை. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் போட்டிருங்க பாருங்கள். காலை 9 to மதியம் 1, மாலை 5 to இரவு 8. இந்த கோயில் பக்கத்துலேயே மிகப்பெரிய குளம் இருக்குது. ஆனால் அதை சில பேர் பராமரிக்கப்படாமல் அங்கே ஆகாய தாமரை சூழ்ந்து கிடக்குது. இந்த கோயில் மத்தியில் மிக பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்குது. அங்கே சிவன் தவ கோலத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான சிலை. உங்கள் காட்சிக்கு அதை பாருங்கள். அந்த சிலையை சிவபெருமான் தவ கோலத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலை. அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு. அங்கே பாருங்கள், அந்த கோயில் தெரியுதுங்களா? ஆனால் உள்ளே தான் வீடியோ பண்ண அனுமதி கிடையாது. ஆனால் இது பழங்கால கோயிலுங்க. இப்போ கட்டின கோயில் தான், புதுசாக கட்டின கோயில் தான். ஆனால் இங்கேயும் அந்த நவ பாஷாணங்களை கலந்து ஒரு சிலை செய்து பிரதிஷ்டை பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. சின்ன சிம்பிளாக கோயில் இருந்தால் கூட சிறப்பாக இருக்குது. ஆனால் மக்கள் யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல. ஒருவேளை இன்னும் பிரபலமாகலையான்னு தெரியல. இந்த கோயில் மிக அற்புதமான கோயில். வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். அந்த கோயில் சரியாக பராமரிக்கப்படலை, அது ஏன்னு தெரியல. இந்த திமிரிங்கிற அந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கனாலே மிகப்பெரிய ஆர்ச்சியாக இருக்குது. சோமநாத நவபாஷான திருக்கோயில் செல்லும் வழின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ச்சி வச்சு அந்த வழி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாஷாணலிங்கம். வாய்ப்பு இடத்துல வந்து பாருங்கள் நண்பர்களே. எனக்கு இந்த வார்த்தையை அது வரைக்கும் கேள்விப்படுது. நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த நவபாஷானம், அந்த பாஷானங்கிற வார்த்தை நான் கேள்விப்படுறது கிடையாது, அந்த பழனியை தவிர. ஸோ இந்த கோயில் எனக்கு ஒரு புது அனுபவம். உங்களை பார்வைக்கு இந்த கோயிலை கொண்டு வந்திருக்கிறேன். முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் ஆற்காட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு ஆரணி போகிற வழியில், சரிங்களா? ஆற்காட்டிலேருந்து ஆரணி அந்த ரோட்டில் வந்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி திமிரிங்கிற ஊரில் இந்த அருள்மிகு சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.